வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ்ஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். அதில் முக்கியமான தகவல்கள், ரிசல்ட் நிறைய டேட்டா வந்திருக்கு. அதில் எது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் F&O பேனில் தொடர்ந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டிபி கார்ப் இன்றைக்கி ஸ்டாக்ஸை ப்ளச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ டிபி கார்ப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க எத்தனை பர்சன்டேஜ் ப்ளச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 96,000 ஷேர்ஸ் பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. ஓகே, பர்சன்டேஜ் வைஸில் வரும்போது தான் பெரிய அமௌண்ட் வரும். இது கம்மியாக தான் இருக்கும் டிபி கார்ப்பை பொறுத்தளவில். அது இல்லாமல் ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஸ்எம்எல் இசுசு ஏஎஸ்எம் ஃப்ரேம் ஒர்க்கை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் சேஞ்ச் பார்த்திங்கன்னா 20%லேருந்து 5%ஆக கம்மி பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் யூட்டிலிட்டி, அந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க 20லேருந்து 5%. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் பேன் பீரியட் F&O பேனில் செயில் மாட்டிருக்கு, சமான் கேபிட்டல் மாட்டிருக்கு. ஆல்ரெடி ஆர்பிஎல் பேங்க் ரெகுலராக F&O பேனில் இருந்தது. இப்போ 2 நாளாக தான் அது இல்லாமல் இருக்குது. சமான் கேபிட்டலும் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக F&O பேனில் கண்டினியூஸாக வருது. அது என்ன காரணமாக இருக்கலாம்ன்றதை இதுக்கு முன்னாடி ஒரு போட்ட வீடியோவில் தெளிவாக போட்டிருக்கேன். 60,000 கோடி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. அது என்ன செக்டாரில் வந்திருக்குன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த செக்டார் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டாருக்குள்ளே தான் அந்த 60,000 கோடியும் உள்ளே வந்திருக்கு. எந்தெந்த கம்பெனிலலாம் அந்த பணம் உள்ளே வந்திருக்குன்றதை நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் யூடியூப்பில் போயிட்டு அதில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் அப்ளிகேபிள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம கொடுக்குற எல்லா தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இது டேட்டா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை தான் நம்ம வீடியோவாக கொடுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அடுத்தது ரிசல்ட் டேட்டா. லார்ஜ் கேப்பில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபார்ஜ் நமக்கு ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க போஸ்ட் மார்க்கெட்டில். அது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18.4% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்திங்கன்னா 317 கோடி லாபம். இந்த வருஷம் 376 கோடி லாபம் காமிச்சிருக்காங்க கோஃபார்ஜ். ஸோ பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் தான். 18% நெட் ப்ராஃபிட்ன்றது பாசிட்டிவ். அடுத்தது லார்ஜ் கேப்பில் டாக்டர் ரெட்டி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அது நெட் ப்ராஃபிட் 7.3% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ 9.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் 7.3னா பாசிட்டிவ் தான். லார்ஜ் கேப்புக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டன்ட் வியூ அது நமக்கு நெட் ப்ராஃபிட்டு 12% டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்பிஐ கார்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 10% அப் ஆகியிருக்கு. ஓகே, இது ரிசல்ட்டில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான டேட்டா. அது இல்லாமல் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதானி க்ரீன் எனர்ஜி ரிசல்ட் இன்றைக்கி இருக்குது. முக்கியமான கம்பெனி அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். கனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரிசல்ட் இன்றைக்கி வருது. இண்டஸ் டவர் இன்றைக்கி ரிசல்ட் வருது. IOCL, JK டயர், கேஃபின்டெக்கு, மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ரிசல்ட் வருது. இதில் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோடைய ரிசல்ட் நிறைய பேர் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ன்றனால டிஃபென்ஸில் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா டிஃபென்ஸ்க்கு நான் லாஸ்ட் வீக் இந்த வாரமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிஃபென்ஸுக்கு கவர்மெண்ட்டில் ஷிப்பிங் கம்பெனிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் SCI உள்ளே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 30,000 கோடி 70,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் டிஃபென்ஸுக்கு. அதில் 30,000 கோடி இந்த கப்பல் கட்டுறதுக்கு மட்டுமே கப்பல் கட்டும் தொழில்நுட்பத்துக்கு மட்டுமே அவங்க செலவு பண்ணுறாங்க. அதில் SCIக்கு பெருசாக வருது. அதே அந்த கப்பல் கட்டுறதுல பார்த்திங்கன்னா மசகான் டாக் வருது, கொச்சின் ஷிப்யார்டு வருது, கார்டன் ரிச் பில்டிங் வருது. இதெல்லாமே அதுக்குள்ளே வருது. அதனால் அந்த ஷிப்பிங் ரிலேட்டடான டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனி எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆர்டர் எடுத்துருக்கக்கூடிய சில நிறுவனங்களை நம்ம பார்க்கணும். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹோல்டிங்கில் வச்சுருக்கக்கூடிய கம்பெனி ஆர்டர் எடுத்தால் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேட் எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ இன்றைக்கி பாருங்கள், ரயில்டெல்லில் ஆல்ரெடி எடுத்த ஆர்டர் 200 கோடிக்கு ஆர்டர் எடுத்து வச்சுருந்தாங்க. அந்த ஆர்டர் இன்றைக்கி கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ரயில்டெல் அதுக்கு அன்னோன் ரீசன்னு போட்டாங்க. ரீசனை போடலை. ரயில்டெல் கார்ப்பரேஷன் 210 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். அது பீகார் எஜுகேஷன் ப்ராஜெக்ட் கவுன்சில் அங்கேருந்து எடுத்த ஆர்டர். அதை அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது
இப்போ பாருங்கள், ரயில்டெல்லுக்கு போன தடவை 210 கோடி ஆர்டர் அப்படின்னோடனே பாசிட்டிவ் நியூஸாக அது கிடச்சிருக்கும். இப்போ அந்த 210 கோடி ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இது நெகட்டிவ். இதே மாதிரி வந்து நடக்கும். ஆர்டர் இருந்தாலும் அதுலேயும் ரிஸ்க் லெவல் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் இந்த ஹிஸ்ட்ரியை நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒரு 2008 நினைக்கிறேன், 2008 2009 லெவலில் பிஹெச்எல் வந்து ₹2000 இருந்துச்சு அந்த ஸ்டாக் ப்ரைஸு. அப்போ வாங்கியிருந்தேன். அப்போ அந்த கம்பெனியோட ஆர்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி ஆர்டர் இருந்துச்சு. குஜராத் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா 70,000 கோடி ஆர்டரை பிஹெச்எல்லில் ஒரே ஷாட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், அந்த ஸ்டாக் அப்படியே இறங்கி ₹1000 வந்துருச்சு. 50% இறங்கி ₹1000 வந்து அப்புறம் ₹800 போய் அப்புறம் ஸ்ப்ளிட்டு போட்டு ரெண்டு தடவை ஸ்ப்ளிட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி எங்கே ரொம்ப கம்மியான விலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ₹2200 இருந்த கம்பெனி இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு நியூஸ் தான், 70,000 கோடி ஆர்டர் வந்து குஜராத் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி அதிகமான ஆர்டர் இருக்கிற கம்பெனிலையும் ரிஸ்க் லெவல் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் நடக்கும். இப்போ இன்றைக்கி டேட்டா இது, நாளைக்கு டேட்டா வேறு என்ன வரும்னு ஃபியூச்சரில் நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ் வந்து 445 கோடிக்கான ஆர்டர் வந்து சோலார் ரூஃப்டாப் ஆர்டர் வந்து ஆந்திர பிரதேசத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எடுத்த பாரத் ரசாயன் வந்து 1:1 போனஸ் கொடுத்துருக்காங்க. பாரத் ரசாயன், அது நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் புரவாங்காரா 211 கோடிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வந்து எடுத்திருக்காங்க. இதில் ஆர்டர் எடுத்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் வந்து நான் தெளிவாக காமிக்கிறேன். இவங்கெல்லாம் ஆர்டர் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டேட்டான்றதை வந்து நான் செப்பரேட்டாக காமிக்கிறேன். இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்காங்க. 211 கோடிக்கான ஆர்டர் புரவாங்காரா எடுத்திருக்காங்க. ஸோ புரவாங்காரா, கிராம்ப்டன் கிரீவ்ஸ் 445 கோடி ஆர்டர், அப்புறம் ரயில்டெல் 210 கோடி ஆர்டர் கேன்சல். அதுக்கப்புறம் வந்து ஏஆர்எஸ்எஸ் இன்ஃப்ரா 430 கோடிக்கான ஆர்டர் அது வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விக்ரம் இன்ஜினியரிங் 354 கோடிக்கான ஆர்டர் வந்து மகாராஷ்டிராலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆர்டர் எடுத்துருக்கிற கம்பெனிகள். இதெல்லாத்தையும் திருப்பி நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக வித் ஃபண்டமெண்டலோட பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிடி வந்து ஆதித்யா பிர்லா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வாய்ப்பு, ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 360 கோடிக்கான ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸில். ஸோ அது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முக்கியமாக பாண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து எல்லாருமே கவனம் செலுத்துங்க. ஏன்னா நம்ம இப்போது இன்ஃப்ளேஷனை தாண்டணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் எல்லாருமே. எஃப்டியில் வந்து சில சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் வந்து 7% மேலே கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ பாண்டில் வந்து நமக்கு 9%, சில பாண்டெல்லாம் வந்து 11% வரைக்கும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். பாண்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடணும்னு இருக்கேன். நான் போடுறேன். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீடியோ போடுறேன், ஓகேவா? ஏன்னா நான் போடும்பொழுது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதிக்காத அளவில் இருக்கணுன்றதை ரொம்ப கவனமாக தேடி பார்ப்பேன். ஏன்னா நான் ரீட்டைல் தான் இல்லையா? அதனால் ஒரு 50,000 25,000 அந்த மாதிரியாக முதல்ல நம்ம பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 இயர் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாண்டில் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs அப்படியா வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே பாண்டில் மொத்த பணத்தையும் போடக்கூடாது. ஏன்னா பாண்டுலேயும் வந்து ரிஸ்க் இருக்குது. திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஓகே, 30,000 கோடி பாண்டு ரிட்டர்னே பண்ண முடியல. அப்புறமா ரொம்ப லேட்டராக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப கம்மி, ரொம்ப வருஷம் காத்திருந்து பயமுடுத்தி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பணம் கிடச்சிது. டக்குன்னு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ண முடியல அந்த கம்பெனியால், பேமெண்ட் கொடுக்க முடியல. திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஆந்திரா கவர்மெண்ட் 2ஆக பிரிஞ்சாங்கல்ல, அப்போ ஆந்திரா கவர்மெண்ட்டுடைய பாண்டே பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்டுலேயும் நம்ம கவர்மெண்ட் பாண்டுன்னு நினச்சி போவோம், அங்கேயும் பிரச்சனை வரும். ஏன்னா ஆந்திரா கவர்மெண்ட் 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த எந்த கவர்மெண்ட் வந்து அந்த பாண்டை ரீபே பண்ணணுன்றதுல கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னமும் அது வந்து ரொம்ப நாளைக்கு இழுக்கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் எனக்கு தெரில, அது ரொம்ப நாள் முன்னாடி வந்த நியூஸ். ஓகே, ஸோ கவர்மெண்ட் பாண்டாக இருந்தாலும் அந்த மாதிரி பாண்டுலேயும் ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி ரிஸ்க்லாம் வரும். அதனால் நம்ம எல்லாத்துலேயுமே டைவர்சிஃபை பண்ணி பிரித்து வச்சுக்கிறது நமக்கு வந்து நல்லது. நான் கொஞ்சம் ரிஸ்க்கு ஃபேக்டராக நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், ஓகேவா? மற்றபடி ஓரளவுக்கு மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு பாசிட்டிவாக தான் வரும். ஓகே, இது இல்லாமல் இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி வந்து டெலகிராமில் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது வாட்ச் லிஸ்ட்டில் என்னோடது இருந்தது டோட்டல் மார்க்கெட்டில் எது வந்து டாப் கெய்னரில் இருக்குது அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை பார்த்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ அப்டேட்ஸ் தான், ஃப்ரீ சேனல் தான். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ரெஃபரல் லிங்க்கு.
அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து சில்வர் பீஸ் கோல்டு பீஸ் வந்து ஏதோ கொஞ்சம் அப்பா இறங்காமல் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஏன்னா 180லேருந்து 140 வந்துட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே அந்த ரெட் கலர் இல்லாமல் இருக்குது சில்வர் பீஸ் அண்ட் கோல்டு பீஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 180 புள்ளிகள் வந்து இன்றைக்கி பாசிட்டிவில் இருக்குது நிஃப்டி. நிஃப்டியில் புல்லிஷை வந்து நல்லாவே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்போ வரைக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது இன்றைக்கோட தொடக்கமே அப்படி இருக்குன்னா அப்போ இந்த வாரம் கொஞ்சம் புல்லிஷில் தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நிஃப்டி இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகே. அது இல்லாமல் டாப் கெய்னர் ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து எஃப்எஸ்எல் வந்திருக்கு, ஜெய் கார்ப் வந்திருக்கு, ஐடியா, கிரீவ்ஸ் காட்டன் வந்திருக்கு, ஓகே, வெல்ஸ்பன் கார்ப் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி டாப் கெய்னர் ஸ்டாக்ஸில் வந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம ஆர்டர் எடுத்த கம்பெனிகள், அதுக்கப்புறம் ரிசல்ட் டேட்டா இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னென்ன இப்போ மார்னிங் தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்டேட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துட்றேன். அந்த பாரத் ரசாயன் வந்து 2:1 ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுன்னு போட்டிருக்காங்க. போனஸில் வந்து 1:1ன்னு போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் மேனுவலாக அந்த ஸ்டாக் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. நியூஸில் 2 இடத்துல 2 விதமாக கொடுத்துருக்காங்க. கேர்ஃபுல்லாக அந்த டேட்டாவை கரெக்டாக அப்டேட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நானே இப்போ படிக்கும் போது எனக்கு 2 டேட்டா கிடச்சிருச்சு. அதனால் பாரத் ரசாயனோட கம்ப்ளீட் டேட்டா வந்து எடுத்துகிட்டு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது என்சிசியில் வந்து 6829 கோடிக்கு வந்து ஒரு மேஜர் ஆர்டர் எடுத்துருக்கிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்சிசிக்கு அது பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஹட்கோ பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. பிடிசி இந்தியா வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து வாங்கியிருக்காங்க. பட் எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை வந்து பிடிசி இந்தியா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. பட் கொடுத்துருப்பாங்க. என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். அதை எடுத்து நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். பிடிசி இந்தியா பாசிட்டிவ் நியூஸ். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வாரி எனர்ஜிஸ் வந்து 692 மெகாவாட்டுக்கான சோலார் மாடியூல்ஸ் ஆர்டரை வந்து எடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ். ஓகே. புறவாங்காரா ஆல்ரெடி சொல்லிட்டேன். 210 கோடிக்கான ஆர்டர் எடுத்திருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டிஆர்ஐஎல் வந்து நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ரயில்டெல் நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. 210 கோடி ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு. சிகாச்சி வந்து ப்ராஃபிட் 51% டவுன் ஆகிருக்கு. நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் பெட்ரோகெமிக்கல் வந்து ஏர்னிங் பிஃபோர் ஐடியில் வந்து 59% டவுன் காமிச்சிருக்காங்க. நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ கார்டு நெகட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதெல்லாம் நெகட்டிவ் நியூஸில் வந்திருக்கு, பாசிட்டிவ் நியூஸில் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்லேயே ரினியூவல் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெம்பர்ஷிப் வீடியோஸ்லாம் இனிமேல் உங்களுக்கு வரும், போட்டுக்கோங்க. ஆனால் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாதுங்க, எதுவுமே டிப்ஸ் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் நோட் பண்ணி வச்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நன்றி, வணக்கம்.